அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி 2025 எப்படி இருக்கப்படுது அப்படின்றத ஒரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ ராகு கேது பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கப்படுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல்ம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் தான், பொதுவான பலன்கள் தான். தனிப்பட்ட வகையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகணிகள் எப்படி இருக்கோ அப்படின்றத பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுவதுமாக கிடைக்குதா இல்லை மாறுபடுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னிடத்துல தனிப்பட்ட வகையில் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்கள் contact@asrealm@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு இமெயில் அனுப்பிச்சா பார்த்து சொல்வேன். என்னோடய இமெயில் முகவரியை நான் வீடியோலேயோ லிங்க்லேயுமே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க பொழுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு திருக்கணிதப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2025 15ஆம் தேதி உங்களுக்கு ஏப்ரல் மாதமும், வாக்கிய பஞ்சாங்கப்படி 21ஆம் தேதி ஏப்ரல் மாதமும் பயிற்சி ஆகுதுங்க. இதனால் இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆனாலும் இந்த உங்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்தே இந்த ராகு கேது பயிற்சியினுடைய மாற்றங்கள் உறுதியாக தெரியும். ராகு கேது எப்போவுமே வக்ர கிரகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குரு சனி மற்ற எல்லா கிரகங்களுமே வக்ர கிரகம்னா ஒரு 5 மாதம் இத்தனை நாள் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும். குருனா பார்த்தீங்கன்னா 5 மாதம் வக்ரத்தில் இருப்பார். இப்போ இதுவே புதன் சுக்கிரன் எல்லாம் கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே வக்ரத்திலேயே இருக்கிறது ராகுவும் கேதுவும் தான். ஸோ அதனால் பின்னோக்கி தான் போவாங்க. இவ்வளவு நாளாக ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்துச்சு. இப்போ ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறது. அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது. இதுதான் இப்போது அதாவது ராகு 10ஆம் இடத்துக்கு, கேது 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளர்ச்சியை தான் அதாவது தரப்போகிறது. அதாவது நான் என்னுடைய சனி பயிற்சியில் சொல்லியிருக்கேன், குரு பயிற்சியிலையும் இருக்குது. அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பயிற்சியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ராகுவும் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல அசுர வளர்ச்சி தான். அதாவது ராகு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த இன்னைக்கு வராரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தி உங்களுக்கு பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். அப்போ ராகு பயிற்சி இப்போ பார்த்திங்கன்னா கேது கொஞ்சம் மாற்றி செய்யும். ஆனால் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கேதுவை விட ராகு தான் பல மடங்கு உயர்த்தி விடும். ராகு யோகக்காரகன், போகக்காரகன் அப்படின்னு பல பேர் இருக்குது. ஆனால் யோகம்னா உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். எனக்கு இதுதான் யோகம், நீங்கள் எந்த விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அந்த யோகத்தையும் அவர் கண்டிப்பாக செய்வார். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மெயினாக பணத்தை தான் அவங்க யோகமாக நினைப்பாங்க. ஸோ பணம் அப்படின்னு கூடிய விதம் பல வழியில் உங்களுக்கு வரும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது காரிய வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். அது இல்லாமல் நம்மளுக்கு தொழிலை குறிக்கக்கூடியது. தொழில் ஸ்தானத்தில் வராரு. அப்போ தொழிலை நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலுமே அது வெற்றி தான். தொழிலில் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சாலும் அது சக்ஸஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துரும். ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது யோசித்து நிறுத்தி நிதானமாக செஞ்சாலே வெற்றி மேலே வெற்றி. நீங்கள் 100 டைம் ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா அது 1000 டைம் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களைத்தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார். கேது 4ஆம் இடத்துல வந்திருக்கார். இது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்றது ஒரு பதவி, அரசாங்கம் வீட்டுக்கே வந்திருக்கிற சூரியனை அரசாங்கம் கேது சூரியனுடைய வீட்டுக்குத்தான் வராரு. 4ஆம் இடங்குன்றது அரசியல், பதவி,
அரசாங்க பதவி இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ, கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ்ங்கிற ரிஷப ராசியில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கு நல்ல பரிகாரமாக நான் சொல்கிறேன். அவங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு ஒரு இந்த ராகு இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். போஸ்டிங்னா என்னென்னா நல்ல போஸ்டிங்கே கிடைச்சிடும். மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல வந்து ராகு வந்திருக்கிறதுனால அதாவது பதவி வந்து மேலும் மேலும் உங்களுக்கு உயர்ந்துட்டே போகும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து சில இடத்துல பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் போகிறது, இப்படி வந்து டெவலப் ஆகுது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து தொழில் வந்து என்னன்னாலும் மேலும் மேலும் வந்து விருத்தி ஆகிறது. இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸாக்டாக நடக்கும். இது ஒரு ரொம்ப பெரிய உற்பத்தி சார்ந்த தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை முறையில் செய்வோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பட்டு இல்லை செயற்கை பட்டு அப்படின்ற மாதிரி இல்லைங்களா, இந்த மாதிரியான செயற்கையாக செய்யக்கூடிய ரசாயனம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சக்ஸஸ் தான். இந்த காலத்தில் வந்து ராகு காரகத்துவங்கள் எல்லாமே எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலுமே இந்த தொழிலில் நல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலியமாக நல்ல வருமானம், காரியங்கள் எல்லாமே வெற்றி ஆகிறது. கடன் ரீதியாக பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆகிறது. தொழிலுக்காக வீடு வாங்கிறது, தொழிலுக்காக இடம் வாங்கிறது, தொழிலுக்காக சொத்துக்கள் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி ஜாப்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, படித்து முடிச்சுட்டு ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி ஸ்தானத்துலேருந்து கேது வந்திருக்கார். நல்ல பதவி கிடைக்கும். முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து படித்து முடித்து இந்த நீட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணாமல் இருப்பீங்கள்ல, இந்த டைம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் ரிஷபராசியில் பொதுவாகவே எல்லாம் பாஸ் ஆகும். அதே போல் ரிஷபராசியில் வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால இந்த நீட் எக்ஸாம்லாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து யோசிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாம் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல ஞாபகத்திறன், படிப்பில் நல்ல ஆர்வம், இது எல்லாமே கிடைக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக கிடைக்கும். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 1.5 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தந்தை வழி உறவுகளிடையும் வந்து நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து உங்களுக்கு தொழில் தான் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இந்த வேறு எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஜாபு, உங்களுடைய ஃப்யூச்சர் இதெல்லாம் வந்து கவனம் செலுத்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது எல்லாமே கை மேலே பலன் கிடைக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். அதுக்கான வழிவகை எல்லாம் உண்டு. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி வாகனங்களில் போகும் பொழுது கவனமாக இருக்கணும். நீங்கள் ஜாக்கிரதையாக போவீங்க, விழிப்புணர்வோடு தான் போவீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்க அதே கான்செப்டில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து எப்போவுமே கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது நீங்கள் தாயாரோட போகிறீங்க அப்படின்னா இன்னும் மேலும் கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது வந்து லாங் ட்ரைவ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து இந்த இந்த லைசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை வண்டி வந்து அடிக்கடிக்கு வந்து பழுதுபடுறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுப்பார். வீடு வாங்கக்கூடிய கனவுகள் இருக்கும். ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கி ரெனோவேஷன் பண்ணி நீங்கள் புதுசாக குடி போகிறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்குது. கேது வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால அதை அமைச்சு கொடுப்பார். உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வரும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கணபதி வழிபாடு, 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வெல்லம் வச்சு விளக்கேற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கிடைக்கும். நீங்கள் அங்கே வந்து இது பண்ணலாம். அதே போல் குறிப்பாக வந்து ஐடி துறையில் இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ப்ரமோஷன், போனஸ் அதெல்லாம் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து வெளிநாடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்.
தேங்காய் எண்ணெய் வாங்கி தீபம் போடுங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சுக்கிரன், அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் ஆகும். விநாயகரை வேண்டிட்டு போடுங்க. இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 7 ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் இதை போடுங்க. நிறைய பேர்த்துக்கு இது சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து கேது வந்திருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கிறது. அதே போல் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக உண்டு. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம் இருக்குது. பொதுவாகவே 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தொழிலுக்காக போகிறது உண்டான அமைப்புகள் எல்லாம் வந்து இருக்குது. தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையார் வழி சொத்துக்கள், தந்தைக்கு நல்ல வருமானங்கள், இது எல்லாமே இருக்குது. பொதுவாகவே வந்து கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இது நல்ல பெரிய வளர்ச்சியாக இருக்குதுங்க. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பில் நல்லா வருவாங்க. மிகப்பெரிய லெவலில் உயரத்துக்கு, அதாவது ஒரு பெரிய பாராட்டு, அங்கீகாரம், இது எல்லாமே கிடைக்கிறது அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது எதிர்பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்தில் வர்றதுனால ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சி வந்து நிறைய நல்ல மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகளை மாறி நல்ல நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு போகும். இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்களை, நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை மட்டும் செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அதுவும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை அமையும். அதே போல் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து கைதூக்கும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் எப்போதும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கி அது வந்து இதுவாகும். நெடுநாளமாக திருமணம் எதிர்பார்த்திருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். காதல் கைகூடும். அதனால் வந்து உங்களுடைய கரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஃபேமிலிக்குள்ளே வந்து சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து ராகுவை பார்க்கறது. ஸோ அதனால் வந்து நல்ல டைம் இருக்குது, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே வந்து இருக்குது. 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டு. மிகப்பெரிய லெவலில் இதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்து இது சொத்து வாங்கி போகிறதுக்கு உண்டான டைமாக இருக்குது. நல்ல டைம். பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சியும் நல்ல மாற்றங்களும் பதவி மாற்றங்களும் இதெல்லாமே வந்து கிடைக்கக்கூடியது அது காலகட்டம். ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுவாச ரீதியான பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து எப்பவுமே வந்து சின்ன ஒரு விஷயம் வந்தால் உடனே மருத்துவரை ஆலோசித்து அதற்கான இதுவை வந்து மருத்துவத்தை பார்த்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் பொருளாதார ரீதியாக இந்த ராகு வந்து நல்ல ஒரு உயர்வான நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகிறார். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களோட தொழிலில் கவனத்தை இது பண்ணுங்கள். அப்படின்னா கடன் உங்களுக்கு இல்லாத வாழ்க்கை அமைச்சு கொடுத்துரும். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து பரிகாரங்களை சொல்கிறேன். ரிஷப ராசியில் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி நல்ல சொத்து சேர்க்கை உண்டு பெறும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 10ல் வந்திருக்கக்கூடிய ராகுவும் 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய கவனங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.